உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 AM திங்கட்கிழமை அன்னைக்கு மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வர்றார். இப்படி வரக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறோம். இப்ப குரு பகவான் அப்படின்னா முழு சுபகிரகம். 9 நவகிரகங்களிலும் குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குருவுடைய அருள் இல்லை என்றால் ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். இந்த குரு பகவானுடைய பார்வை, இந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஒரு ஜாதகத்துல 5, 7, 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், ஒரு தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் புனிதமடையும். அப்ப அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அப்ப அந்த குரு பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகத்தையே பார்த்தாலும் சுப கிரகத்துக்குண்டான வலிமையை பெற்றுவிடும் அந்த பாவ கிரகங்கள். அது போக ஒரு தோஷம் உள்ள கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாது. அப்ப இந்த குரு பகவானுடைய கலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொன்னிறம், மஞ்சள் நிறத்தோன், அதற்கு அதிகாரம் படைத்தவர். அது போக இந்த மூக்கு சுண்டல், இதற்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். நம்பர்ல 3 இந்த ஆதிக்கத்தை பெறக்கூடியவர் குரு பகவான். அப்போ ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நல்ல திருப்தியோடு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய கடாட்சம் முழுசா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது. தான் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வேதனைகள் இதுதான் நிறைய இருக்கும். அப்ப இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு, ஒருத்தர் பிஎம்மா இருக்கிறாரு, ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாரு, ஒருத்தர் எம்பியா இருக்கிறாரு, ஒருத்தர் கவுன்சிலரா இருக்கிறாரு, ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜட்ஜா இருக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய டாக்டரா இருக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த பதவிகள்ல ஜொலிக்க முடியும், அந்த பதவிகளை திறம்பட செயல்படுத்த முடியும். அது போக ஒருத்தர் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல காசு பணம், ஒரு திறமைசாலியா வர்றாங்க, ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்க அப்படின்னாலும் இந்த குருவுடைய கடாட்சரம் கண்டிப்பாக தேவை. அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யறாங்க அப்படின்னா, விருச்சக ராசிக்கு கடந்த காலத்துல 8ஆம் இடத்தில் குரு இருந்து மாளாத கஷ்டங்கள், அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு, சுபகிரகம் 8ஆம் இடத்துல மறையும் போது கண்டிப்பாக இவர்கள் நம்பிய இடம் நயவஞ்சகமாக போச்சு. ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சாலும்
அந்த பிஸ்னஸ்ல சம்பாதிக்க முடியல, டெவலப் ஆக முடியல, நல்ல வருமானம் இல்லை. இதற்கு பதிலாக நஷ்டம்தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிஸ்னஸுக்கு தேவையான உபகரணங்கள் அதை வாங்கி போட்டாலும் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காம போயிருச்சு. இதனால கடன் பட்டு கஷ்டமும் பட்டு விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு வேலை, அந்த வேலையில திருப்தியாக செய்ய முடியல, ரொம்பவுமே நெருக்கடி, குழப்பங்கள், தான் இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கல, தான் இஷ்டப்பட்ட வேலையிலுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கல, தன் வேலை செய்வதற்குண்டான சம்பள உயர்வு கிடைக்கல. அதுபோக அடுத்தவங்களை நம்பியும் ஏமாற்றங்கள். குடும்பத்துக்கு வந்தா, வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு வந்தோம்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷமோ, ஒரு மனைவியுடைய ஆறுதலோ, ஒரு சந்தோஷமான பேச்சு வழக்கோ குடும்பத்துல இல்லை. இதற்கு காரணமாகப்பட்டது இந்த குரு பகவான் 8ல மறைஞ்சதுனாலையும், இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும். அப்ப இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து விருச்சக ராசிக்காரர்களை நசுக்கிருச்சு. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வேதனையாக, அடுத்தது நாம என்ன செஞ்சாலும் நல்லது நடக்காது, நல்லது நடக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நொந்து போய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அவங்களுக்கு பைத்தியம் ஒண்ணு பிடிக்கல, அந்த அளவுக்கு மாளாத கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த பீரியட் தான் கிடைக்குது. அப்ப இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு புண்ணியமான இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால கண்டிப்பாக இவர்களுடைய அண்ணன் தம்பி இல்லைன்னா இவங்களுடைய பூர்வீகம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது போக மறுமணம், வாழ்க்கையில ஒரு திருமணம் செஞ்சு அந்த திருமணத்துல பாதிக்கப்பட்டு மறுமணத்தை பத்தியே யோசனை பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அந்த மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல அந்த மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியவே இப்ப பாக்குறாங்க. இது அற்புதமான டைம், அருமையான டைம். அப்போ ஒரு ராசியை குரு பகவான் பார்க்கும்போது அந்த குரு பகவானுடைய திருஷ்டி அந்த விருச்சக ராசியில பட்டு அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல எனர்ஜி, நல்ல மோட்டிவேஷன். உன்னால முடியும், போடா, நீ எது நினைச்சாலும் இந்த பீரியட சாதிக்கலாம், கவலையே படாத, உன்னுடைய கஷ்டங்கள் தீருது, எந்திரிச்சு போடான்னு முடுக்கி விடக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். உங்களை பிடித்த கஷ்டங்கள் வேரோடு பிடுங்கி எரியும் காலம் வந்தாச்சு. அப்ப இந்த பீரியட்ல இருந்து நான் இந்த செயலை செய்கிறேன், இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல பொசிஷனுக்கு படிப்படியாக முன்னேறி வந்துடுவேன். நீங்க பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸை இழுத்து மூடிட்டு இந்த பிசினஸ் நடக்கல, நாம் என்ன செய்யறதுனே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அது 1 லட்ச ரூபா போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, 1 கோடி ரூபா போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, பல கோடியை போட்டு பிசினஸ் இன்னைக்கு செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்ப நான் சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு உங்களுடைய கடனை அடைத்து நீங்கள் இழந்த அந்த பெயரை
மீண்டும் சம்பாதித்து நீங்க வந்து கெட்டு போகணும், கஷ்டப்படணும், தொழில்ல லாஸ் ஆகணும், தொழில்ல முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து சதி பண்ணினவங்க, துரோகம் பண்ணினவங்க, ஏமாத்தினவங்க, அவங்களுக்கு முன்னால் நீங்க வந்து கம்பீரமாக தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறாரு. கரெக்டுங்களா? அதே சமயத்துல அதே குரு பகவான் 5ஆம் பார்வை, அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. ரெண்டுமே 5ஆம் இடம் தான். குரு பகவான் விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாங்க. விருச்சிக ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது ஒரு யோகம். அந்த சொந்த வீட்டில் இருக்கும் சனி பகவானை குரு பார்ப்பது 2வது யோகம். அப்ப இந்த ரெண்டுமே 5ஆம் இடம் தான். அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி. இதற்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு கிடைக்காமல், அதாவது வந்து திறமை இல்லாதவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்ப்ப நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிஸ்னஸ், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அமையுதே, நம்மளுக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், என்ன துரோகம் பண்ணணும்? நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல புத்திசாலியா இருக்கிறோம், ஒரு வேலையை கொடுத்தாலும் நம்ம நல்லா செய்யறோம், நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, நம்மளுக்கு வேலையில நிரந்தரம் இல்லாம போயிருச்சு, வேலை செஞ்சுட்டு இருந்தோம் திடீர்னு போக சொல்லிட்டாங்களே. இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து அந்த கஷ்டம் எல்லாமே தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்போ உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வளர்ச்சி, உங்களுக்கு ப்ரமோஷன், நீங்க கேட்ட ப்ரமோஷன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். அது போக நீங்க எதிர்பார்க்காத ப்ரமோஷனும் இந்த பீரியட்ல கிடைக்கும். எதிர்பார்க்காமலும் சம்பள உயர்வு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், விருச்சக ராசியில பிறந்து ஐவிஎஃப் எல்லாம் பண்ணி பல லட்சங்களை இழந்து, ஒரு டைம் 2 டைம் 3 டைம் பண்ணி ஒரு 7 லட்சம் செலவாச்சு, 10 லட்சம் செலவாச்சு, 5 லட்சம் செலவாச்சு, எல்லாமே போச்சு, நம்ம கடனாளி ஆனதுதான் மிச்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும், இயற்கையாக கரு நிக்காம வேதனைப்படுறவங்களுக்கும், கரு கொடுத்து கரு களைஞ்சு போனவங்களுக்கும், அது போக பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நான் மாசம் மாசம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு மனம் குன்றி இருக்கிறவங்களுக்கும், நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தும் சக்சஸ் ஆகல, இயற்கையாகவும் நிக்கல, அப்படிப்பட்டவர்களுக்கும், அது போக சொத்தே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தா போதும், நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு அந்த வாரிசு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில், அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 5இல் குரு இருப்பதும் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த குரு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். குரு பகவான் தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த குரு பகவானே அந்த 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்தையே குரு பார்க்கும்போது கெஞ்சினாலும் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது கெஞ்சினாலும் கிடைக்காது, 5ஆம் இடத்தை பார்ப்பதும் கெஞ்சினாலும் கிடைக்காது. இப்ப உங்களுக்கு எல்லாமே எல்லா பாக்கியமும் 9ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு எல்லாமே கரெக்டா வந்திருக்குங்க உங்களுக்கு.
விருச்சிக ராசிக்காரங்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்களை யார் யார் குறை சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக நீங்க பாத்தீங்கன்னா வீர நடை போடுவீங்க. அதே சமயத்துல பெண்களும் அப்படித்தான். உங்களுக்கு குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு நிறைய பேர் உங்களுக்கு மலடின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க குழந்தை இல்லைங்கிறது அவங்க பார்க்கக்கூடிய பார்வையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து விடுதலையாக போறீங்க. அது போக பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் பிசினஸும் பண்றீங்க. பிசினஸ் பண்ணியும் நஷ்டம், வேலைக்கு போயும் திருப்தி இல்லை, வேலையில அடுத்த ஆண்களுடைய டார்ச்சர், இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நீ வேலைக்கு போகணும் இல்லையா? வேலைக்கு போனா தானே சம்பளம், பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே இப்ப தீரப்போகிறது. அது போக நீங்க இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் வரும். ஆனா நீங்க ஐஏஎஸ்ஸே வேணும் அப்படின்னு நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, கிடைச்சிருக்காது, ஃபெயில் இருப்பீங்க. இந்த பீரியட்ல நீங்கள் எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அப்போ டோட்டலாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை விஸ்வரூபம் எடுக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானையும் குரு பார்க்குறாங்க. இதனால அண்ணன் தம்பியுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவத்திலையும் தேர்ச்சி அடையலாம். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் உங்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். அதனால இந்த பீரியட்ல முருகர், அதாவது பாத்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள்லையும் அந்த முருக பகவானை மனதார கும்பிட்டுவாங்க. அது போக குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனாலையும், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் குரு தட்சிணாமூர்த்திய கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாம் பரிகாரமாகும். முடிந்தால் ஆலங்குடிக்கு ஒரு முறை ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும், கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த வருஷத்திலான குரு பயிற்சி மருத்துவத்தில் ஏதாவது ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோய்க்கு மருந்தே கிடைக்கல, அது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, அது ஒன்றும் சக்சஸ் ஆகவே இல்லை. இந்த பீரியட்ல இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல அந்த மருந்து கிடைக்கும். இதனால் நிறைய பேர் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக பணம், காசு, பொண்ணும் பொருளும் இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒன்றும் கவலையே வேண்டாம், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். அது போக உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோகமான தசையா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த குரு பயிற்சி இதுல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகங்களும் நம்மளுக்கும் நல்ல பலனை கொடுப்பார். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.